அரசி வந்து தனக்கு வேண்டிய துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குமார் வந்து அப்படியே அரசியை கடையில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சக்திவேல் கேட்குறாங்க, என்னடா நீ மட்டும் வந்திருக்கிற, அரசியை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா அவளை நான் வாங்கிட்டேன்பா அப்படிங்கிறாங்க. என்னடா பழி வாங்கிட்டியா, என்னதான் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அவள் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கிறா, அவளை நான் அப்படியே கடையில் விட்டுட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லவும், அதனால என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா அவள் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு பில்லு கொடுக்காம முழிச்சுக்கிட்டு இருப்பாளா, அதுதான்ப்பா நான் சொன்னேன் அப்படிங்கும்போது, டேய் என்னடா நீ மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன, பர்ஸை மறந்து வச்சுட்டேன், போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட போகிறா, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்கும்போது, அப்போ வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிக்கிட்டு நீயும் வந்து அரசியை பழி வாங்குறேன்னு சொல்லி கடையில் விட்டுட்டு வந்திருக்கிறீ அப்படிங்கும்போது, அன்னைக்கு என்னென்னா சாம்பார் ஊற்றி விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து குமார் சொல்கிறாங்க, அப்பா அன்னைக்கு ஒன்று நான் சாம்பாரை ஊற்றிலாம் விளையாடலப்பா, அவள் தான்ப்பா என் தலையில் சாம்பார் கொட்டிட்டா அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்லிட்டு இருக்கிற, அவளை நீ பழி வாங்குறதியா இல்லைன்னா ஒன்று அவள் பழி வாங்கிட்டு இருக்காள் அப்படிங்கும்போது, ஆமாப்பா அவங்க அப்பாவை அன்னைக்கு திட்டுனப்பா கோவம் வரட்டும்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா கோவம் வந்துச்சு, அதனால அந்த சாம்பாரத்துக்கு என் தலையில் கொட்டிட்டப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சக்திவேல் வந்து எரிச்சல் அடைகிறாங்க. உன்னை பெற்றதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் போலுக்கு அப்படின்னவும், அப்போ பார்க்க ஃபோனில் வந்து மெசேஜ் வருது. உடனே பார்க்குறாங்க, என்னன்னு பார்க்குறாங்க, பார்த்தோம்னா அரசி வந்து கார்டில் வந்து பணம் கட்டிட்டாங்க போலுக்கு, அதுக்கு பில்லு தான் வந்து மெசேஜாக வந்திருக்குது. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்பா அவள் வந்து என்னுடைய கார்டை எடுத்துட்டா போலுக்குப்பா, அவள் ரூபாலாம் கட்டிட்டா அப்படின்னு சொல்லவும், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற, அவளை நீ பழி வாங்கன்னு சொல்லி நீ விட்டுட்டு வந்திருக்கிறன்னு சொன்ன, ஆனால் அவன் என்னன்னா உன் காடை தூக்கி அவன் என்னன்னா இந்த இதுக்கெல்லாம் பணத்தெல்லாம் கட்டிட்டா, என்ன பண்ணி வச்சிருக்கிற, உன்னை போய் பெத்தம் பாரு அப்படின்னு சொல்லவும், அவசர அவசரமாக குமார் வந்து நேராக ஜவுளி கடைக்கு வராங்க. அப்போ அரசி வந்து தனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வாசலில் நின்றுட்டு இருக்கவும், குமாரை பார்த்ததுமே அரசி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கடையிலே என்னை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்திருப்ப, ஆனால் உன்னை எப்படி கடைக்கு வரவழைச்சம் பார்த்தியா, என்ன ஃபோனில் மெசேஜ் வந்துச்சா, அதை பார்த்துட்டு அடிச்சம் பொழைச்சன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கு அப்படி தானே அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க குமார் சொல்கிறாங்க, இங்கே பாரு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒழுங்கு மரியாதையா என் கார்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மயிலை தான் காட்டுறாங்க. இப்போ கோமதி சொல்கிறாங்க, மயில் நீ வந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துறதுக்கு அப்புறமா நீ தாராளமாக வேலைக்கு போகலாம், குழந்தைய நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மயில் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நான் ஒன்றும் வேலைக்கெல்லாம் போகலத்த அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்று வேலைக்கு போனேன், இப்போ என்னென்னா வேலைக்கு நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குழந்தைய பார்த்துக்கிடுதுன்னு சொல்கிறேன், வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு கோமதி கேட்கும்போது, வேலைக்கு போய் தான் என் வாழ்க்கையே வந்து நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க.